மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. விழா இனிதே துவங்குகிறது. ஐயா வேலாயுதம் ஐயா அவர்களை தலைமையேற்று நடத்தி தரும்படி அன்பு கூர்ந்து அழைக்கிறோம். அதை நான் வழிவங்குகின்றேன். தமிழ் மாமணி அரங்க சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். முனைவர் அரங்க கோபால் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். விழாவினுடைய நாயகர் ஒரு இந்தி திரைப்பட நடிகர் போல இருப்பவர், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போது விழாவினுடைய முதல் நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. பெண்கள் எல்லாருமே வாங்க, எல்லாருமே வந்து இந்த குத்துவிளக்கு ஏற்றக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தி தாருங்கள். எல்லாருமே வாங்க. जयति जय जय मा सरस्वती, जयति जय जय मा सरस्वती, जयति वीणाधारिणी, जयति जय जय मा सरस्वती, जयति जय जय मा सरस्वती, जयति वीणाधारिणी, जयति जय जय मा सरस्वती, जयति जय जय मा सरस्वती, जयति पद्मासना माता, जयति शुभवरदायिनी, जयति पद्मासना माता, जयति शुभवरदायिनी, जगत का कल्याण कर्मा तुम हो विघ्न विनाशिनी, जगत का कल्याण कर्मा तुम हो विघ्न विनाशिनी, जयति जय जय मा सरस्वती, जयति जय जय मा सरस्वती, जयति वीणाधारिणी, जयति जय जय मा सरस्वती, जयति जय जय मा सरस्वती, जयति जय जय मा सरस्वती. முனைவர் திருக்குறள் முனைவர் அன்வர் பாட்ஷா அவர்களையும் ஆதிபகவன் முதற்றே உலகு. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் எல்லோரையும் வரவேற்று மகிழ்கிறோம். முதல்ல உங்களிடம் ஒரு கேள்வி. சமீபத்துல நீங்க படித்து மகிழ்ந்த புத்தகம் எது? உங்களை சிந்திக்க வைத்த புத்தகம் எது? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களே பார்ப்போம். உங்களை சிந்திக்க வைத்த புத்தகம் எது? ஏன்னா நம்ம முனைவர் விஜயராகவன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்க வேண்டும் என்று ஒன்றை சொன்னார்கள். ஒருத்தங்க பேசி மற்றவங்க எல்லாம் கேட்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி இருக்க வேண்டாம், எல்லோருமே பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இப்ப இந்த நிகழ்ச்சி நிரல்ல போட்டிருக்கவங்க தான் வந்து மகிழ்வுரை தரணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை நீங்கள் வந்து இங்க வந்து எடுத்து உரைக்கலாம். இந்த விழாவினுடைய ஒரே நோக்கம், முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா,
நம்ம நெஞ்சம் நிறைந்த மகிழ்ச்சிகளோடு இல்லத்திற்கு செல்லணும். எல்லாரும் இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் நம்ம நெஞ்சம் நிறைந்த மகிழ்ச்சியோடு இல்லத்திற்கு செல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த விழாவினுடைய நோக்கம். அதை நீங்க முதல்ல உங்க நெஞ்சத்துக்குள்ள உள்ள வாங்கிக்கிங்க. இது மரபார்ந்த கூட்டத்தையும் தாண்டி மகிழ்ச்சி கூட்டம், இன்பம் பெருக்கக்கூடிய கூட்டம். அதுதான் அவருடைய எண்ணம். அந்த எண்ணத்தை நீங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. 2000 வருடத்துக்கு முன்னால மதுரை வீதியில ஒருத்தர் நடந்து போனார். ஓலைச்சுவடியோடு நடந்து போனார். அந்த ஓலைச்சுவடியில் அவர் தந்த 1330 திருக்குறளைத்தான் இன்றைக்கு உலகம் போற்றி போற்றி கொண்டாடுகிறது. அவருடைய அன்பு தலைமுறையினராக இன்றைக்கு நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். அந்த வள்ளுவ பெருந்தகையினுடைய அன்பார்ந்த தலைமுறையினராக இன்றைக்கு நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம். நம்முடைய முதல் நோக்கம் மகிழ்ச்சி தான். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு ஒருத்தருமே இன்னும் பதில் சொல்லலையே. சொல்லுங்க. நான் நேற்று படித்த முதல் புத்தகம் அருமை அருமை அருமை. எங்க விழாவினுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. அதை படித்த போது சிறப்பாக இருந்தது. அந்த நேரத்தில் நானும் இங்கே வருவதாக இருந்தது. என்னுடைய சம்பந்தி அவர்களுக்கு நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து அம்மா சொல்லுங்க. ஒரு புத்தகத்தை பற்றி உரையாற்றினேன். அது கொம்பத்தேன் என்கிற பெயரில் அருமைமா நண்பர் எழுதியது. நல்லது. சிறந்த சிறுகதை தொகுப்பு. ஆமா, சொல்லுங்கம்மா சொல்லுங்க. பட்சத்துல தமிழ்ல குறிச்ச புத்தகம் வேர்பாரி. அருமை. பாரி ஒரு மன்னர் வாழ்ந்தாரு. 1000 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவரோட பண்புகள்ல ஒண்ணு அவரு சாப்பிடுறதுல இருந்து பழகிறதுல இருந்து எல்லாத்தையுமே ரசிச்சு ருச்சி பண்ணாங்க. எனக்கு என்ன சந்தோஷம்னா எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா அவர் அது மாதிரியே ஒரு சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி நீங்க எல்லாருமே படிக்கலாம். அருமை. The power of compounding எப்படி என்னங்கிறது தான் ரொம்ப அருமையான புத்தகம். நம்ம வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு விஷயத்துமே அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும், ஒரு மாற்றம் இருக்கும். அந்த புத்தகம் படிச்சிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிந்திக்க வைத்த புத்தகம் எதுன்னு கேட்டோம், உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த புத்தகம் எதுன்னு கேட்டோம். இந்த விழாவினுடைய துவக்கமே மனதெல்லாம் பொங்கி வழிகிற மகிழ்ச்சியோடு துவங்கி இருக்கிறது. அதுதான் நம்முடைய நோக்கமே. நீங்க சொல்லுங்க. நல்லது நல்லது. மிக எளிமையா மாணவர்களுக்கும் புத்தகங்கள் என்பது நம்ம மனதில் சுமந்து செல்லக்கூடிய பூந்தோட்டம். புத்தகத்தின் மூலமாகத்தான் நமது சிந்தனையின் கதவுகளும் சாளரங்களும் திறக்கின்றன. இன்னும் நான் நிறைய உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். இது போதாது. நிறைய பேர் நாமெல்லாம் இன்னைக்கு புத்தகம் படிக்கிறவங்க குறைஞ்சு போயிட்டாங்க, புத்தகம் படிக்கிறவங்க குறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அது உண்மை இல்லை. புத்தகங்கள் படிக்க நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்காட்ட நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். புத்தகங்கள் படிக்கிறவங்க குறையல, நாங்கள்லாம் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சான்றாகத்தான் நீங்க எல்லாரும் இங்க ஐயாவுடைய அன்பு அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கீங்க. இன்னும் நீங்க படித்த புத்தகங்களை பத்தி சொல்லுங்க. இது ஒரு மரபார்ந்த கூட்டம் அல்ல என்பதை மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இது ஒரு கலந்து உரையாடல். நீங்க அனுபவித்தது, நீங்க உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கியது எல்லாத்தையும் நீங்க இங்க பகிர்ந்துக்கலாம். இன்னும் நான் புத்தகங்களை பற்றிய தகவல்களை அறிய விரும்புகிறேன். சொல்லுங்க. 2 நாட்களுக்கு முன்பு இனிய நந்தவனம் ரொம்ப அருமையா இருந்தது.
அதுல விஜயராமன் வந்து அவரோட பழைய நினைவுகளை அந்த ஐயாவுடைய பேட்டியிலேயே உங்களை கவர்ந்த வரி எது? அவர் அந்த கல்வியை பத்தி சொல்லியிருந்தது எனக்கு அவங்க கல்வி தலைமுறைகளை மாற்றும் ஏனின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அந்த வேர்ட்ஸை படிச்சுட்டு தான் நான் வந்து உள்ள அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தப்போ ஒரு கிராமத்துல இருந்துட்டு அவங்களோட அவங்க வீட்டுல என்ன எப்படி இருந்தாங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் பெற்ற விருதுகள் எல்லாம் சொல்றப்போ அந்த விருதுகளுக்கு அப்புறம் கூட அவங்க முன்னால நடந்தது மறக்காம சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதை நான் அவரையிலேயே ஷேர் பண்ணிட்டேன். ஆமா ஆமா, அதுதான். இன்னும் இந்த கோவை சுபாலாம் இருக்கிறாரு, அமைதியா இருக்காரு. மணிகண்டன். அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து முடித்த புத்தகம் நோய் நல்லது, அடியேன் தொகுத்தது. இலக்கியவாளன் அவர்கள் இயற்றிய முதல் நூல். இரண்டாவது நூல் நிம்மதி. அந்த நூலை சென்ற 15 நாட்களுக்கு முன்புதான் மெய்ப்பத்திருத்தம் செய்து தொகுத்து தற்பொழுது சாத்தூரிலிருந்து அச்சிட்டு வெளிவந்து நேற்று என் கைகளில் கிடைத்தது. அந்த நிம்மதியை எப்படி நாம் பெறுவது, அதனுடைய வழிவகை எங்கெங்கெல்லாம் உள்ளது, அது எப்படியெல்லாம் கிடைக்கப்பெறும் என்கின்ற அழகான அந்த வழிகாட்டுதலை நிறைவாக நிம்மதியாக கிடைக்கப்பெற்ற நிம்மதியை நேற்று படித்துக் கொண்டிருக்கிறேன். இனி படிக்க விரும்புவது இந்த நாளின் இனிய நந்தாவளர். அருமை அருமை, மகிழ்ச்சி. அப்புறம் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். இப்ப சோழவேங்கை கரிகாலன் அப்படின்னு விஜயா பதிப்பகம் ஒரு மிகச்சிறந்த நூலை வெளியிட்டிருக்கிறார். அதனுடைய அடுத்த நூல் வந்து இமயவேந்தன் கரிகாலன். அந்த இமயவேந்தன் கரிகாலனுடைய வெளியீட்டு விழா விஜயா பதிப்பகத்தினுடைய உள்ளரங்கில் நடைபெற்றது. அந்த நிகழ்வில் தான் விஜயராகவன் ஐயா என் உள்ளத்தை கவர்ந்தார். அந்த நிகழ்ச்சியை நான் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிகச் சிறப்பாக விழா நடைபெற்றது. சோழவேங்கை கரிகாலன், கரிகாலனுடைய அம்மான், அம்மான்னா மாமா, கரிகாலனுடைய அம்மான் இரும்பிடர் தலையார். அவரை போல ஒரு மாமனை பார்க்கவே முடியாது. நீங்க எத்தனை நூலை படிங்க, இரும்பிடர் தலையார் போல ஒரு மாமா தமிழ்நாட்டுல கிடையாது. அது மாதிரி எல்லா மாமாவும் இருக்கணும், எல்லா அம்மான்களும் இரும்பிடர் தலையார் போல இருக்கணும். அந்த விழா ரொம்ப சுவாரஸ்யமாக அப்படியே அருமையா நடந்துட்டே இருந்துச்சு. அப்ப அந்த விழாவினுடைய அந்த நூலை எழுதிய அசோக் குமார்னு ஒருத்தர், மிகச்சிறப்பான ஒரு நூலாசிரியர். அவரை வந்து அறிமுகப்படுத்திய பெருமை விஜயா பதிப்பகத்திற்கே உண்டு. அப்ப அவருக்கு அம்மானாக மாமாவாக மாறிவிட்டவர் விஜயராகவன். அதுல அவர் செஞ்சாரு பாருங்க ஒரு விஷயம், அது இன்னைக்கு என்னால மறக்கவே முடியாது. கொங்கு பகுதியில மாமா பிள்ளைக்கு பேர் சூட்டுற போது, பிள்ளைக்கு பேர் சூட்டினார். சூட்டிட்டு என்ன பண்ணாரு, பிள்ளைக்கு பேர் சூட்டினோன்னா அந்த குழந்தையினுடைய காதுல போய் 3 முறை அந்த குழந்தையினுடைய பேரை சொல்லணுமா. மேடையிலேயே அதை அப்படியே செய்து காட்டினார். அந்த ஆசிரியருடைய காதுக்குள்ள போய் அவருடைய பேரை 3 தடவை உச்சரிச்சார். அன்னைக்கு வந்து அந்த விழா வந்து அந்த ஒரு நிகழ்ச்சியினால மிக 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 சுவாரஸ்யமான, அது என்னால மறக்கவே முடியாது. நான் எப்போதுமே அவரை பார்க்கிற போது கை குலுக்கி முதல்ல அதை தான் சொல்லுவேன். அன்று துவங்கிய மகிழ்ச்சி இன்று வரை அவரை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு அப்படியே ஜொலித்து நின்னுகிறது. அவரை பார்க்கிற போதெல்லாம் ஒரு பரவசம், ஒரு புத்துணர்வு. ஏன்னா அவருக்குள்ள வெள்ளை மனிதர், கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளை மனிதர். அவருக்கு வந்து எதையும் அடைந்து விட வேண்டும் என்கிற வெறி கிடையாது. எதையும் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற வெறி இல்லை. யாரையும் கவுத்தரணும், யாரையும் தள்ளி விடணும் அப்படிங்கிற எத்தனைப்பு இல்லை. எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த மனசு கிடைக்காது. அந்த மனசுக்கு சொந்தக்காரர் நம்ம விஜயராகவன். அவருடைய நிகழ்வில் நான் கலந்து கொள்வது, உங்களை எல்லாம் சந்தித்து மகிழ்வது பேர் உவகையை தருகிறது. அப்புறம் மிக சிறப்பாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து,
இந்த விழாவிற்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய வேலாயுதம் ஐயா. விஜயராகவன் ஐயா ஒன்று சொன்னார் என்கிட்ட, ஐயா வேலாயுத ஐயா தான் தலைவர், அவர் வந்து உட்கார்ந்தா போதுமையா, வேற ஒண்ணும் வேண்டாம். அவர் வந்து உட்கார்ந்தா போதுமையா, வேற ஒண்ணுமே வேண்டாம், எல்லாமே மகிழ்ச்சியாகவும் புத்துணர்வாகவும் எழுச்சியாகவும் நடந்துரும் அப்படின்னு. அது போல அந்த புத்துணர்வு எழுச்சி எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா ஐயாவின் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய புத்தகங்களின் ருசி என்று நான் சொல்லுவேன். பல பேருக்கு தெரிந்திருக்கலாம், பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவரோடு தொடர்ந்து பயணிக்கிறவன் நான். அவர் மாதிரி ஒரு சிறுகதையை ரசித்து கொண்டாடக்கூடிய மனிதர் தமிழ்நாட்டிலேயே இல்லை என்று நான் ஓங்கி ஒலித்து உரைப்பேன். அவர் மாதிரி கிடையாது. சிறுகதையினுடைய நுணுக்கம், அந்த சிறுகதை எப்படி ஒரு சிறுகதையாக மலர்கிறது, அந்த சிறுகதையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து என்ன, எதற்காக அந்த சிறுகதை எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாத்தையும் சொல்லக்கூடிய வெறும் கவிப்பாளர் மட்டுமல்ல, அவர் மிகப்பெரிய ரசிகர். ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அழுவர், ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு கொண்டாடுவர். அவருக்கு ஒரு புத்தகம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அது 700 ரூபாய் 800 ரூபாய் விலை இருக்கும். அதை 15 புத்தகங்களை வாங்கி எல்லாருக்கும் கொடுப்பார். கொடுத்துட்டு படிச்சீங்களா, எப்படி இருக்கு, அந்த கதாபாத்திரம் என்னெல்லாம் சொல்லுதியா, எப்படி சொல்லுதியா, எப்படி சொல்லுதியான்னு அவர் திளைத்து கொண்டாடி கொண்டாடி மகிழ்வார். அவர் இன்றைக்கு தலைமையேற்றிருக்கிறார். அதாவது எழுத்தாளர்களையும் வாசகர்களையும் அவர் போல கொண்டாடிய மனிதரை நான் இன்னைக்கும் பார்க்கல. ஏன்னா எழுத்தாளர்களை அவர் அப்படி கொண்டாடுவார். எழுத்தாளர்களை கொண்டாடுவதையும் தாண்டி அவர் வாசகர்களை கொண்டாடுவார் பாருங்கள், அதுதான் சிறப்பு. வாசகர்களை கொண்டாடக்கூடிய புத்தக கடைக்காரங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? ஏன்னா புத்தகங்களை கொடுக்கிறது ஒரு மகிழ்ச்சி, அந்த புத்தகங்களை உள்ள அன்போடு வாங்கி செல்பவர்களுக்கு கொடுத்தா எவ்வளவு மகிழ்ச்சி. நம்ம விஜயா பதிப்ப கடைக்கு வர்ற ஒவ்வொரு வாசகர்களும் அந்த புத்தகங்களை எங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு போற போது ஒரு கும்பிடு வைப்பாங்க பாருங்க, மகிழ்ச்சியோடு, ஒரு அன்போடு, ஒரு புத்துணர்வோடு, ஒரு எழுச்சியோடு ஒரு கும்பிட்டு வாங்கிட்டு போவாங்க பாருங்க. அதுதாங்க எங்களுக்கு கிடைக்கிற மாபெரும் பரிசு. அந்த பரிசை தினம் தினம் பெற்று மகிழ்கிறவர் வேலாயுதம் ஐயா. தினம் தினம். அதனாலதான் அவர் ஒரு இளைஞர் மாதிரி இருக்கார் பாருங்க. அவர் முகத்தை பாருங்க, நல்லா பாருங்க. ஒரு இளைஞர் போல அவருக்குள்ள ஒரு புத்துணர்வு ஊற்றெடுப்பதை பாருங்கள். அவர் இன்னைக்கு தலைமையேற்றிருக்கிறார். இளைஞர் தான். இந்த கோவை சுபா இருக்காரு பாருங்க, குறும்புக்காரர். ஏன்னா அவருடைய புத்தகங்களுக்குள்ள அந்த குறும்பு தெரியும். ரசிகர். இன்னைக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, வந்திருக்கிறவங்க எல்லாருமே எழுத்தாளர்கள், வந்திருக்கிறவங்க எல்லாருமே பெரிய ரசிகர்கள், எல்லாருமே கலைத்தன்மை கொண்டவர்கள். எல்லாரையும் வருக வருக என்று நான் வரவேற்று மகிழ்கிறேன். நானே ரொம்ப நேரம் உரையாடி கொண்டிருக்கிறது சரியான மரபு அல்ல. இடையில நானும் பேசுவேன். நீங்க எல்லாரும் மகிழ்வுரை தரணும். மிகச்சிறந்த ஒரு கலந்துரையாடலையும் நீங்க செய்யணும். மகிழ்வுரையில போட்டிருக்கவங்க பேரையும் தாண்டி இங்க வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். நீங்களும் உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும். பகிர்ந்து கொள்வது மாதிரி ஒரு இன்பம் கிடையாதுங்க. ஒருத்தரே பேசிட்டு போறதுல என்ன சுகம் இருக்கு? நீங்க அதை எப்படி உள்வாங்கி இருக்கீங்க, நம்ம கருத்துக்களை எப்படி நீங்க உள்வாங்கி இருக்கீங்க, உங்களுடைய பிரதிபலிப்புகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய எதிர் விளைவுகளை, நீங்க கொடுக்கக்கூடிய விளைவுகளை, அந்த விளைச்சலை தான் நான் இன்னைக்கு அறுத்துட்டு போக வந்திருக்கிறேன். விளைச்சல் தான் முக்கியம். இன்னைக்கு விதைச்சாச்சு, விளைச்சல் முக்கியம். அந்த விளைச்சலை நான் பரிபூரண அன்போடு உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். உங்க எல்லாருக்கும், உங்க எல்லாரையும், எல்லாருமே அவங்க துறையில சான்றோர்கள் என்பதை நான் அறிவேன். அவங்க துறையில அவங்க மேன்மைக்குரியவர்கள். அந்த மேன்மைக்குரிய பண்பாளர்களை, அன்பானவர்களை,
இங்க வருகை தந்திருக்கக்கூடிய எல்லாரையும் நான் வரவேற்று மகிழ்கிறேன். நீங்க எல்லாருமே உங்களுடைய பிரதிபலிப்பை, உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய அன்பு பெருக்கை, மகிழ்ச்சி பெருக்கை நீங்க எல்லாருமே இங்க வந்து சொல்லணும், சொல்லுவீங்கிற நம்பிக்கையோடு நான் எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். அடுத்து விஜயராகவன் ஐயா பேச போறாங்க. அவரு நெல் நாட்டிலிருந்து அன்பை உள்வாங்கிய பண்பாளர். நெல் நாட்டிலிருந்து அன்பை உள்வாங்கிய பண்பாளர் அவர் வந்து உரையாற்ற போகிறார். அது சாதாரண உரையா இருக்காது. அதுக்குள்ள ஒரு அருமையான ஒரு பக்குவத்தை, ஒரு தந்திரத்தை, ஒரு மந்திரத்தை எப்போதுமே வைப்பார். சாதாரணமா கூப்பிட்டோன்னா வந்துட்டு போற பேச்சாளர் அல்ல அவர். அவர் பேச்சுக்குள்ள ஒரு தத்துவம் இருக்கும், அவர் பேச்சுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அவர் பேச்சுக்குள்ள நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கும். அதை அவரிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். வாங்க ஐயா, உங்கள் அன்பு உரையை, ஆற்றல் மிகுந்த எழுச்சி உரையை தருக. மறுபேசி பழக்கம் இல்லை, அதுவும் இவ்வளவு பெண்கள் இருக்கும்போது ஆனா இந்த பக்கமாவே பார்த்துட்டு பேசலாம். இதான் நான் சொன்ன குறும்பு. 50 ஆண்டுகளுக்கு முன்பே கலைஞர் அவர்களிடம் பேச்சுக்காக தங்கப்பரிசு வாழ்ந்து கலைஞர். இந்த நிகழ்வை துவங்குவதற்கு முன்னால் தமிழ் நிலா அவர்களை பற்றி ஒரு சின்ன நிகழ்வை நடத்தலாம் வந்திருக்கிறோம். அண்மையிலே தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய துணை இயக்குனர் முனைவர் அன்பரசி அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டு பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து அவருக்கு சொல்லின் செல்வி என்கின்ற விருதை அவர்தான் இந்த திருக்குறள் 2 அடிகளை ஒரு வரியில் எழுதிய நம்ம கோயிலுக்கும் வந்திருக்காங்க, ஆன்மீக சொற்பொழிவுக்கெல்லாம் வந்திருக்காங்க. எந்த துறையாகட்டும், தமிழிலே ஆன்மீகமாகட்டும், அது புத்தக தெளிவுரை ஆகட்டும், எது ஆகட்டும், சண்முக தேவியை தைரியமாக பரிந்துரைக்கலாம். சண்முக தேவியை தைரியமாக பரிந்துரைக்கலாம். அன்றைக்கு கொடுத்த ஐயா வாங்கியா அன்றைக்கு கொடுத்த விருதை அன்றைக்கு நானும் சில அமைப்புகளும் சேர்ந்து கொடுத்தோம். இன்றைக்கு பெரியவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இந்த பெரியவர்களின் கையாலும் அவருக்கு அதே விருதை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ட்ரேட்மார்க்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கீச்செயின் பரிசு வழங்குவோம். அதை நான் இன்னைக்கும் மறக்கல. என் அன்பு பேத்தியை இந்த எஸ் என்கிற அவர் பெயருடைய கீச்செயின் அவருக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போயிருக்கிறேன். நான் முதலாக நாம் ஏற்பாடு செய்துகிற நிகழ்ச்சி என்று நினைக்கும் போது எனக்கு 2 நாளா ரொம்ப வாழ்க்கையிலே முதலாக இந்த விருச்சிக ராசி விஜயராகம் கொஞ்சம் அகன்று இந்த நிகழ்ச்சியில தான் என்னமோ தெரியல அப்படின்ட்டு. எனக்கென்று இந்த கோவையை சுற்றி ஒரு 100 இளைஞர்கள், அதாவது ஒரு இளமையான மனம் கொண்ட இருக்கிறார்கள். வெட்டி வா என்றால் கட்டி வரக்கூடிய அமைப்புகளை கொண்டு இருக்கிறார்கள். அந்த அமைப்புகளுக்கெல்லாம் போகிற போது அதை குடும்ப விழாவாகவே கொண்டாடுவோம். நூல்காட்சி சோமு இருக்கிறார், பாரதியார் இருக்கிறார்கள். அதையெல்லாம் ஒரு குடும்ப விழாவாகவே கொண்டாடுவோம். எல்லாத்தையும் கூப்பிட்டு இடையர்பாளையம் நூலகம் அதற்கு ஒரு பெரிய சாட்சி. அதே சூழலில் தான் எனக்கு இந்த ஓய்வு பெற்ற பிறகு இந்த ஸ்ரீவர்தன் பஜன்ஸ் என்கின்ற ஒரு அன்பான உறவு கிடைத்தது. நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையாக ஒரு 30 குடும்பங்கள் அவ்வளவு ஒற்றுமையாக இருப்பது நான் என்னுடைய 72 வயதில் நான் எங்கேயுமே பார்த்தது.
வாழ்த்துக்கள். தலைவர் மகேந்திரன் ஐயா இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கிறாங்க. நம்ம ராமச்சந்திரன் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர், இயந்திரவியலிலே முனைவர் பட்டம் பெற்றவர். அதே அளவு ஆன்மீகத்திலையும் அவர் பாடுகிற போது அந்த குரல் வலிமை அந்த அதே அளவு இருக்கும். அதான் சொல்லுவேன், அவர் ஒரு அதிசய பிறவி. ஆன்மீகத்திலும் தொழில்துறையிலும் பொது வாழ்க்கையிலும் இப்படி ஒரு மனிதரை பார்ப்பது அதிசய பிறவி. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் அவர் மேல என்னன்னா, சொல்லாங்களா, என்னை விட 20 ஆண்டுகள் 20 நாட்கள் வயது குறைவான. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும் பார்க்கும்போது. இதெல்லாமே இருக்கும். எல்லாரும் வந்திருக்கீங்க, தொலைதூரத்திலிருந்து வந்திருக்கிற, ஈரோட்டிலிருந்து வந்திருக்கிற என்னுடைய குடும்பம், SRS ஐயா அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள். அதாவது அவரை ஒரு அறைக்குள்ள சாப்பாடு கொடுத்துட்டா போதும், வேறு எதுவும் வேண்டாம், கூட்டி வச்சுட்டா 3 நாளில் ஒரு புத்தகம் எழுதி விடுவார். புத்தகம் எழுதி கண்கூடாக கண்டிருக்கிறோம். என்ன ஞானமோ என்னமோ தெரியவில்லை. நாங்கள் திருப்பதிக்கு போய்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். காஞ்சி பற்றி ஒரு புத்தகம் முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டு ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு சொன்னான்னா ஒரு சாப்டர் முடிச்சிட்டேங்க. அதனுடைய முழு பாராட்டம் அவங்களுடைய திருமதி பத்மா அவர்களுக்கு தான் போகணும். இப்ப அவங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க. அவர் இல்லத்துல இந்த எலெக்ஷன் போது ஜெயலலிதா மேடம் 3 நாட்கள் தங்கியிருந்தார். அதாவது அவங்களுக்கு அந்த டிராப்டிங் இவங்க எழுதுனாதான் கிட்டத்தட்ட ஒரு 1000 டிராப்ட் இல்லைங்கய்யா, 600 இவங்க மேடம் பேர்ல எழுதி அப்படியே செஞ்சார். அவ்வளவு க்ளோஸ். இவங்க வீட்டிலேயே தங்கி இருந்தார்கள். ஈரோட்டில் ட்ரேட்மார்க் தான் மேடம் தங்கின வீடு அப்படின்ட்டு. நெடுங்காலமாக பொது வாழ்க்கையிலே இருப்பவர், நெடுங்காலமாக பொது வாழ்க்கையிலே இருப்பவர். நிறைய அவருடைய உயரத்துக்கு நான் பக்கத்திலே கூட நிற்க கூடாது. பட் ஆனால் அன்பின் காரணமாக என்னை அண்ணாமலை மேடையிலும் ஏற்றிய பெருந்தகை நான் வாழ்க்கையிலே மறக்கவே மாட்டேன். அவங்க குடும்பத்தோடு ஆச்சு எல்லாமே. அவங்க அப்பா சொல்றதை விட நான் சொன்னதான் கேட்பான். அந்த அளவுக்கு தினமும் ஒரு முறையாவது தொலைபேசியிலே பேசிக் கொள்ளுகிற நட்பு. அரங்க கோபால் அவர்கள் காலையிலே அந்த குட் மார்னிங் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி வரும். ரொம்ப அருமையா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். அந்த கொட்டேஷன் சொல்லுகிற விதம். அந்த சசி IAS அகாடமியினுடைய இயக்குனர் மிகப்பெரிய சில நிகழ்ச்சிகள்ல சந்திச்சிருக்கிறோம். அந்த பழக்கம் தான் மிகப்பெரிய பண்பாளர். அவரெல்லாம் நான் அழைத்தால் வரமாட்டார் என்று நினைத்து அழைத்தேன். முதலில் வந்திருக்கிற ஒரு பெருமை மிக்க நண்பர் SRS ஐயா அவர்களுக்கும் அரங்ககோபால் அவர்களுக்கும் நந்தவனம் ஆசிரியர் 2 நடமாடும் காந்திகளாகவே இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள். இந்த 2 காந்தியடிகளையும் அவர்களுக்கு பரிசாக வழங்குமாறு நந்தவனம் ஆசிரியர் தந்திரம் எல்லாருக்கும் சொல்றேன். அதை அவர் விரும்பி காட்டிட்டாரு. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தகவல் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திருப்பி புத்தகத்துக்கு தான் வர்றேன். புத்தகத்துக்கு தான் வர்றேன். அதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். வாழ்க்கையினுடைய நோக்கம் எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அது மாதிரி புத்தகம் தான் என்னுடைய நோக்கம். ஒரே ஒரு நிமிடம். சிங்கப்பூர்ல புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னா அந்த புத்தகத்துல 100 ரூபாய் போட்டிருந்தா அந்த 100 ரூபாய் மட்டும் கொடுத்து வாங்குறது இல்லை. சிங்கப்பூர்ல புத்தக வெளியீட்டு விழா 100 ரூபாய் புத்தகத்துக்கு 1000 கொடுப்பாங்க, 2000 கொடுப்பாங்க. ஒரே ஆள் 50 புத்தகத்தை வாங்கிட்டு போவாங்க. ஒரே ஆளு முழு புத்தகத்தையும் கூட வாங்கிட்டு போவாங்க. 10,000 ரூபாய் புத்தகத்தை 1,00,000 ரூபாய் கொடுத்து கூட வாங்கிட்டு போவாங்க. அது சிங்கப்பூரினுடைய புத்தக வெளியீட்டினுடைய மரபு. அந்த சிங்கப்பூரினுடைய புத்தக வெளியீட்டினுடைய மரபை
கோவைக்கு ஒரு மனிதர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவர்தான் நமக்கு விஜயராகவன். எந்த புத்தக வெளியீட்டு போனாலும் 100 ரூபாய் புத்தகத்துல போனா 2500 ரூபாய் கொடுப்பாரு. மனசு 5000 கூட கொடுப்பாரு. அப்படி அள்ளி அள்ளி கொடுத்து புத்தக ஆசிரியர்களை ஊக்குவிக்கக்கூடியவர். இது நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னா, நீங்க எந்த புத்தக வெளியீட்டு விழா நடத்தினாலும் ஐயாவையே அடையுங்கள். முழு புத்தகங்கள் கூட வாங்கி அவங்க எல்லாரும் அன்பளிப்பாக ஆற்றல் வாய்ந்தவர், பண்பாளர், செந்தறியாளர், பெரிய நன்கொடையாளர் தொடர். சிங்கப்பூரிலே என் வேளாண்மை படிக்கும்போது எனது நண்பர் பிச்சினைக்காடு இளங்கோ அவர்கள் சிங்கப்பூரிலே இருக்கிறார். மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய. அவருடைய புத்தக திருவிழாவுக்கு போகும்போதுதான் நான் இந்த பழக்கத்தை கண்டேன். இதை மொய்ப்பணம் என்று சொல்வார்கள். கல்யாணத்துல மொய் வைக்கிறோம்ல, மொய்ப்பணம். இப்படி வரிசையாக வருவார்கள். ஒரு பெட்டியை வைத்திருக்கும். அவரவர்கள் எவ்வளவு வைக்கிறார்கள் என்று தெரியாது. ஒரு கவர்ல வச்சு அதுல போட்டுட்டு புத்தகத்தை வாங்கி கொண்டு சென்று விடுவார்கள். சிங்கப்பூரிலே இது, சிங்கப்பூரிலே தமிழ் வளர்க்கிற மாதிரி வளர்த்தால் தமிழ் எங்கேயோ போய்விடும். சிங்கப்பூர் தேசிய நூலகத்திலே தமிழ் நிகழ்ச்சி என்றால் எல்லாம் ஃப்ரீ. நீங்க ஒரு பைசா கொடுக்க வேண்டாம். இந்த ஹாலு இது எல்லாமே ஃப்ரீ சிங்கப்பூர்ல. அப்படி ஒரு இது வைத்து இருக்கிறார்கள். இப்ப சமீபத்தில் 2 வாரத்துக்கு முன்னால் சிங்கப்பூரில் வாழும் கலைஞருடைய கவிதைகளை அந்த ரயில் நிலையங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரியது பாருங்க. ஒரு கவிதைகளை தமிழ் வளர்க்க வேண்டுமென்றால் சிங்கப்பூர் தான் இது. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு போய்விட்டு வந்த பிறகு கடந்த சில ஆண்டுகளாக நம்ம ஊர் நிகழ்ச்சிகள் எல்லாம் இதை மெதுவாக இதை அப்படியே சேர்க்கிறோம். ஒவ்வொரு விழாவிலுமே இந்த சென்ற விழாவிலே பொள்ளாச்சியிலிருந்து நிறைய நண்பர்கள் நாங்களும் இனிமேல் இந்த பழக்கத்தை பொள்ளாச்சியிலும் ஏற்படுத்த போகிறோம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் ஒரு எழுத்தாளனுக்கு கொடுக்கக்கூடிய உற்சாகம், ஊக்கம் அவன் வெளியிடுகிற போதே இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாணியில் தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தலைமையுரை வேலாயுதமன் அவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக அந்த ஆழமகத்திலே நான் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறேன். அப்பெல்லாம் படிக்கும் போதெல்லாம் விஜயா பதிப்பகம் போவேன். அவர் ஏற்பாடு செய்திருக்கிற அந்த வாசல் விழாவுக்கெல்லாம் போவேன். 10 மணிக்கு விழா என்றால் 9 மணிக்கே போயிடும். ஏன்னா ஏதாவது ஒருத்தர் வரமாட்டாங்க, நன்றி சொல்றவங்க இது சொல்றவங்க வரமாட்டாங்க. அந்த அந்த சான்ஸ் நமக்கு வந்துருமான்னு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடும். போயிட்டு அப்போல்லாம் அந்த அலைபேசி எல்லாம் இல்லை. அவர் வர்றாருன்னு தெரியல, நீங்க கொஞ்சம் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது பல்கலைக்கழகத்திலே செய்வேன். அது இன்னைக்குதான் அவருக்கே சொல்றேன், நான் முன்னாடி போறது. அந்த மாதிரி அவர்கிட்ட பேசி 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 அந்த விழாக்களிலே பேசிதான் இது 1950 ஆண்டுகளாக திருக்குறள் அன்வர் பாஷா அவர்கள் திருக்குறளோடு வாழ்ந்து வருகிறார். நான் 50 ஆண்டுகளுக்கு முன்பு சிறந்த பேச்சாளருக்கான கலைஞனுடைய தங்க மெடல் பரிசை பெற்று நான் 4ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிற போது அந்த வேலாயுதமன் அவர்கள் ஒரு ஆலமரம் சண்முகதேவி நானும் பேசிட்டு இருந்தோம் போன கூட்டத்தில். எத்தனையோ தமிழ் ஆர்வலர்கள் அவர் விஜயா பதிப்பகம் போனால் அது புத்தக கிடையாது. அது ஒரு ஆலயம் மாதிரி உள்ள உட்காந்து பேசுறது, ஒரு புத்தகத்தினுடைய இதை பற்றி பேசுறது. வெளியூர் எங்காவது வெளிநாடுகளுக்கு போறதோட லீவ்ல ஐயாவை பார்த்துட்டு போலான்னு கதவை திறந்து பார்த்துட்டு போறதை நான் பார்த்தேன். ஐயாவை பார்த்து நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் எங்கள் குடும்பமாகவே ஒன்றாக ஆகிவிட்டார். அவரை தலைமை உரை நிகழ்த்தி எங்களுக்கு ஆசி வழங்குமாறு பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 10 நாளா தொழிலாண்டி விஜயராகவன் அழைப்பு தொழிலாண்டிற்கு சொன்னேன். அப்பா சொல்லுவாரு,
அதுதான் ஒரு தலைமை, அதுதான் தலைமை பேச வேண்டும். புத்தகத்தில் உலகை படிப்போம், உலகத்தை புத்தகமாக படிப்போம். இந்த வாய்ப்புக்கு இந்த விழாவிற்கு மைய புள்ளியாக இருக்கும் இனிய நந்தவன் சந்திரசேகர் பத்திரிகையை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நிகழ்வு கூட்டம் நடத்துவதற்கு ஒரு கூட்டத்திற்கு என்ன பாடம், வருடக்கணக்காக 84 திருச்சியில் புத்தக கண்காட்சி நடத்திய பொழுது சந்தித்த சந்திரசேகரன் பல நாடுகளுக்கு சுற்றி வந்துவிட்டார். பல அரிய சேவைகள் இன்றும் இளமையாக இருக்கிறார். முதலில் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். விஜயராமனுக்கு இந்த சந்திக்க வேண்டும் என்று ஏற்படுத்தி கொடுத்த காரணமாக அவரையும் வணங்குகிறேன். இரண்டாவது, விஜயராமன் வந்து எப்படின்னா, உங்கள் கிராமத்தில் பிறந்தவங்களுக்கு தெரியும், நகரத்தில் பிறந்தவங்களுக்கு தெரியும். பாதாள கண்டின்னு ஒன்று, கிணத்துல ஏதாவது விழுந்துட்டா அந்த பாதாள கண்டி நீளமாக கையில் அந்த பாதாள கண்டிய உள்ள போட்டு விழுந்த பொருளை எடுத்துடலாம். நகர மக்களுக்கு தெரியாது. அது வீட்டுக்குள்ளே அறுவாள் சுற்றி எடுக்கிற மாதிரி என் வீட்டுக்குள்ளே அந்த பாதாள கண்டி இருக்கும். அந்த பாதாள கண்டி இல்லாத வீட்டிலே விழுந்துட்டா எங்க போய் கேட்டாலும் அந்த பாதாள கண்டி கொடுப்பாங்க. அந்த பாதாள கண்டி போல உள்ள அந்த பொருளை எடுத்துட்டு வர மாதிரி விஜயராமன் வந்து ஆள் மனசை இடம் போட்டு அந்த அவர் இருக்கிற அந்த அன்பு அந்த அன்பு எப்படி பரவும், அன்பு எப்படி அவருக்கு கிடைக்குது, எங்கேருந்து அந்த ஊற்று வருது. முதலில் அவரையும், நான் வயது சிறியவன், யாரும் 85 நினைக்கணும், 58 வயசு, 58 வயசு, அவரையும் அவருக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய தேவி மனைவியும் பேத்தி சாதனை பெண்ணாக, உலகத்தை சாதனை பெண்ணாக அதிதியும் ஒரு மேடையில் இருக்கிறவங்களை பற்றி சுருக்கமாக சொல்லி நான் உட்கார்ந்து படித்த புத்தகத்தை பற்றி கேட்டேன். உடனே போவாங்க, நான் நிறைய படிச்சிருக்கேன், எதை சொல்றது, இப்போ படித்தது ஒரு புத்தகம், நான் பிழை, நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற அமெரிக்காவில் இருக்கார் ரவிச்சந்திரன், நான் பிழை புத்தகம், அதில் ஒரு கதை, அப்பான்னு ஒரு கதை, அது எல்லாருமே படிக்கிறது, ரொம்ப சிறப்பான கதை. அது ஒன்று நீங்கள் யாரும் சொல்லலை. அப்புறம் இனிய நந்தவன் சொல்லி நன்றி, அது நானும் படிச்சுட்டேன், மகிழ்ச்சி. அப்புறம் தேவி வந்து வேல்பாரி சொன்னாங்க. வேல்பாரியில் நீங்கள் நம்ம கொங்கு மக்களுடைய இயல்பு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதிகமாக 1 லட்சம் பிரதி வீரர்கள் போட்டாங்க. இந்த 1 லட்சம் பிரதி விற்பனையானதில் அதிகமாக வந்தது நாங்கள் கொங்கு. அதுக்காக அந்த விழாவுக்கு ரஜினிகாந்த் வந்து இந்த அதிகமாக விற்பனை செய்வதற்காக எங்கள் சலம்பரம் போய் வாங்கிட்டு இருந்தார். அந்த வேல்பாரி எங்கள் மகனும் மருமகள் 2 பேரும் வந்திருக்காங்க. தொண்டை கட்டிச்சா பேச முடியாது சொல்லும்போது எங்கள் மருமகள் சொன்னா, அவங்களே பார்த்தா ஐயா வந்துடும், தொண்டை சரியா இவ்வளோ மகளை பார்த்தா தொண்டை சரியா, அது சரியா போச்சு. மகிழ்ச்சி இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் இல்லை அன்பு தானே. அடுத்து அன்வர் பாசா உலகம் திருக்குள் உலகம் புறம் போச்சுன்னா அவர் உலகம் முழுக்க அறியப்பட்ட அன்வர் பாசா. மாணவர்கள் எல்லாமே பார்த்தோம், எல்லாம் குடும்பமாக இருக்கு. அதனால இவர்களை என்ன சொல்றது, என்னமோ ஒரு மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ள அவங்க எப்படி பேர் சொல்லிக் கொண்டிருந்த மாதிரி கோவா அரங்கோவன், அவர் ஏறத்தாழ 50 அவருடைய இந்த வித்தியாலயத்தில் இந்த அவர் கல்யாணம் தான் நன்மை. டாக்டர் விஜயராமன் ரொம்ப காந்தியை இப்போ கொடுத்துருக்காரு. விஜயராமன் அவர் காந்தி புத்தகம் அவர் கொடுத்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. அரங்கோவன்
பல அரசு பணிக்கு பல இளைஞர்களை உருவாக்கி அனுப்பிச்சிருக்கார். அவருக்கு நன்றி. சண்முகதேவி அவங்களுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. எஸ்ஆர்எஸ் பற்றி என்ன சொல்றது? ஜெயலலிதா தங்கி ஒரு அவங்க சொல்றாங்க, அரசியல்காரர்களுக்கு பெருமை தெரியும், நம்ம வாசகர்களுக்கு அது ஜெயலலிதா பிடிக்காத படித்தேன். ரஜினிகாந்த் தங்கினாரு, எம்ஜிஆர் தங்கினாரு, மகிழ்ச்சி. அவருக்கு ஜெயலலிதா அவங்களும் அவங்க தலைவர் பத்மா வந்திருக்காங்க. அவங்க அன்பு, அவருடைய பண்பு, அவர் துக்குளத்தில் அவருடைய கட்டுரைகளுக்கு தொடர்ந்து எழுதுவார். துக்குளத்தில் எல்லாம் படிக்கணும், அரசியல் பார்வை, நடுநிலை பார்வை, அண்ணாமலை அவர்களுக்கு நண்பர்கள், அவருடைய குடும்பத்தினர்கள். அப்புறம் எங்க விளைச்சலும் வழியை பற்றி சொல்லுங்க. அவர் உங்களுக்கு சாதாரணமா பதிப்பதிலிருந்து ஆசிரியர்கள் வாசகர்கள் பேசுவார். அவங்க என்ன நினைச்சுவாங்க, இவர் அது வாங்கி இதுவான்னு சொல்றதுக்கு இவருக்குன்னு உரிமை இருக்கு, இவர் புத்தகத்தை வாங்கி போட்டு புதுசாக அப்படிதான் நினைப்பாங்க. அவர் புத்தகத்தை வாங்கி போட்டு. அப்போ நான் சொல்லுவேன், அவர் வாசகர், அவர் செப்புடிவாளர், எழுத்தாளர், வள்ளலாரையும் திருவாசகத்தின் அவர் நீத்தால பேசுவார். அவரை ஆற்றல் இருந்து அவர் மேடையில் இருக்கிறார். அப்புறம் மனிதர்கள் இதே இப்ப தூய தமிழ்ல பேசுகிற ஆட்கள் இல்லை. நம்மளால முடியல. அறிவுமதி சிலர் அதில் மனிதர்கள் மகிழ்ச்சி. விஜயராமனையோட சகோதரர் அவருக்கு மகிழ்ச்சி. அப்புறம் அந்த சொல்ல விட்டுட்டார் வள்ளியப்பன். 3 முறை காதுக்குள்ள போய் பேர சொல்ல முக்கியம் இல்லை, நான் மாமங்கிற முறையில உனக்கு ஏதாவது செய்யணும்ல, அதனால தாங்க கொடுக்க அதை சொல்ல விட்டுட்டாரு. அந்த கரிகால் அசோக்குமாருக்கு அவருக்கு இயக்க சுப்பிரமணியம் வெளியிட்டாரு. கரிகாலனை அசோக்குமார் போடன்னு சொல்றாரு. அதுதான் அவருக்கு பேரோடு சேர்த்து. அது அந்த விமர்சனத்துக்கு ஒரு கிராம் தங்கம் கொடுக்குறாரு. அதில் சொல்லுவார் விஜயநாத பற்றி அவர் 50 ஆண்டு நான் என்ன சொல்றது, எவ்வளவோ சொல்லலாம். வேல்பாரியை பற்றி சொன்னாங்க. எல்லாருமே கொங்கு மண்டலத்துக்குள்ள சிறப்பு. வேல்பாரியில 27ஆவது அத்தியாயம் காடறிதல்னு ஒரு இந்த தேக்கன் காட்டுக்கு போகும். இது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம். அந்த 27ஆவது அத்தியாயத்தை மட்டும் எடுத்து கொடுத்து படிங்க, உட்கார்ந்து படிங்க. அந்த 27 அத்தியாயம் படிப்பாங்க. பில் போடுங்க அப்படின்னா 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து வாங்க. டைம் நம்மில் பலர் இருப்பாங்க. 1800 பில் போடணும். ஒரு அத்தியாயத்துக்கு 27ஆவது அத்தியாயத்துக்கு காலையில் தேக்கணும். அந்த அத்தியாயத்துக்கு மிச்ச அத்தியாயம் போனஸ் அப்படின்னு சொல்றது. இப்படியாக புத்தகத்தில் தொடர்ச்சிடும் எல்லா சிறப்பும் பொருந்தும். வாசிப்பு தான். எல்லாருமே படித்த குற்றங்கள் குறையும் முதல்ல. அவ்வளோதான், வேற என்ன சொல்றது. அப்புறம் நாங்கள் பார்த்த அளவுக்கு 500 பேர் 1000 பேர் சேர்ந்து கையெட்டிட்டு படுறது என்ன இருக்கு. வேலையை பேசுனா நம்ம தூரத்தில் உட்காந்துருக்கோம். அவங்க குரல் காலையில் இருந்து கைதட்டிட்டு போயிடலாம். யாருக்காரும் தெரியாது. மறுநாள் பஸ் ஸ்டாண்டில் கூட தெரியாது. எப்படியால பெருசாக முடிச்சுதான் உங்களால் இந்த பையனை வந்து தெரியும். அவங்க சாதாரணமாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு குடும்பம் முகத்து ஓம்பா நாளை கூட்டத்தில் பார்த்தா அது விஜயராமன் அவர் செஞ்ச புதுமை பள்ளி முடிச்சிட மாதிரி அவர் ஏதாவது பண்ணுவாங்க. இதே ஒரு இது போதும். 1000 பேர் 500 பேர் ஒரு 50 பேர் சேர்ந்து கூட்டம் சேர்ந்து என்னுடைய பேச்சு நேரம் கேட்டு சுந்தரம் சுபா எல்லாருமே சிவலிங்க அப்படி தலைக்காட்டு உனக்கு தெரியாது. இப்படி முன்னேறும்
சொன்னோம்னா இந்த உலகத்திலேயே தாஜ்மஹால் அதிசயம் கிடையாது, எவரெஸ்ட் சிகரம் அதிசயம் கிடையாது. எளிமைதான் உலகத்தில் மிகப்பெரிய உங்களுக்கு எத்தனை கோடி இருக்கலாம், எத்தனை லட்சம் இருக்கலாம், மில்லியன் டாலர் இருக்கலாம், எளிமையாக வாழ்வது பெரிய பண்பிலும் எளிமையிலும் நம்முடைய சிவலிங்கம் ஐயா அவரையும் 50 ஆண்டு காலமா 50-60 ஆண்டுகளாக நான் 25 அவரை பார்த்து பட்டேல் வரணும். அதே அன்போடு பல காரியங்கள் செலவு பண்ணிட்டே இருக்காரு. ஒரு வள்ளலார் அடி பின்பற்றி திருக்குறளாகவும் வள்ளலாரும் நம்முடைய இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா இப்படிலாம் மனிதர்கள் இருப்பாங்களா, இருக்காங்களா, இருக்காங்க. அது மாதிரி சந்தோஷம், நம்ம மகிழ்ச்சி எல்லாருமே தொடர்ந்து பட்ட நம்ம எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒத்துழைப்பு தருவோம். நன்றி. மிகவும் உற்சாகத்தோடும் உள்ள அன்போடும் மனப்பெருக்கோடும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள், வேலாயுத ஐயா அவர்கள் மிகச்சிறந்த நெகிழ்வுரையை கொடுத்தார். ஒரு நெகிழ்வுரைனா, ஒரு அன்பு உரைனா இப்படிப்பட்ட உரைதான் அதற்கு சான்றாக விளங்குகிறது என்று நான் சொல்லுவேன். நாம் என்னவெல்லாம் ஆக விரும்புகிறோமோ, நாம் எதையெல்லாம் செய்ய விரும்புகிறோமோ, நாம் எதையெல்லாம் பெற விரும்புகிறோமோ அதற்கெல்லாம் அவையெல்லாம் அன்பில் இருந்துதான் பெருக்கெடுக்கின்றன. நமது மகிழ்ச்சிக்கு முதன்மையான திறவுகோல் அன்பு என்பதை ஐயா அவர்கள் சொல்லி சென்றார். நமது மகிழ்ச்சிக்கு என்ன திறவுகோல், எது நம்முடைய மகிழ்ச்சியை நம்மளிருந்து ஊட்டெடுக்க செய்கிறதுன்னா அதுக்கு அன்புதான் காரணம். அந்த அன்பின் பெருக்கை ஐயா அவர்கள் சொல்லி சென்றார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது போல விழாக்கள்ல நான் உண்மையிலேயே என்ன நினைச்சேன்னா, விஜயராகவன் ஐயாவுடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த அரங்கமே கொள்ளாமல் மக்கள் திரளுவார்கள் என்று நான் கருதினேன். எனக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் தான். நிறைய மக்கள் கூடுவார்கள். ஏன்னா அவர் எத்தனையோ அமைப்புகளுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். இந்த மக்கள் என்ன பண்ணணும், இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாரையும் ஒன்றுபடுத்துவதுதான் இலக்கியம். நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், இலக்கியம் எல்லாரையும் ஒன்றுபடுத்தும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே, நன்றிது தேர்ந்திட வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும் என்று பாரதி பாடி சென்றார். நாம் எல்லாம் ஒன்றுபடணும். இலக்கியம்னா எல்லாரையும் ஒன்று கூட்டணும். ஒன்று கூட்டுவது எவையெல்லாமோ அவையெல்லாம் இலக்கியம்தான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்பா கதையை பற்றி சொன்னேன். அது சம்பந்தப்பட்ட 2 கவிதை. திண்ணையில் வசித்த தாத்தா வீட்டுக்குள் வந்தார். அது சாதாரண வரி. அடுத்த வரி புகைப்படமாக. திண்ணையை வச்சு கஞ்சி ஊற்றினா 200 போட்டோ மாட்டிட்டு. இது ஒண்ணு. இந்த முதியோர் இன்னைக்கு தினம் இல்லை, ஆசிரியர் தினம் ஒரு கவிதை போட்டிருக்கிறார். மாதம் முதியோர் இடத்திற்கு வழக்கம் போல தொகை அனுப்பப்பட்டது. அதுல ஒன்றும் விஷயம் இல்லை, அனுப்புற விஷயம் இல்லை. தன்னுடைய அன்னை இறந்தது தெரியாமல் அன்னைக்கு அது உடுக்கிடுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, இதன் அர்த்தத்தை என்னன்னு பாருங்க. அம்மாவுக்கு மாசம் அனுப்புறோம், அம்மா இறந்தது கூட தெரியும், மாசம் போறாச்சு. அந்த தகவல் கூட இந்த அப்பா கதைக்கு பொருத்தம். ஏன்னா பெண் குழந்தைகள் அப்பா மேலதான் ரொம்ப பாசம். தாய்க்கு அன்னையிலிருந்து
மகள் மீது பாசம் அதிகமாக இருக்கும். அப்பா கிழக்கு பையனுக்கு வேற ஆசை. அந்த அப்பா இந்த 2 பகுதி சொல்ல மாட்டேன். அந்த அப்பாவை சம்பந்தப்பட்ட இந்த 2 பகுதி அப்பா வாழ்க்கை. நான் சொன்ன பாருங்க, இது ஒரு மரபார்ந்த விழா கிடையாது. மனதுக்குள்ள ஊற்றெடுக்கிற அத்தனையையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விழான்னு சொன்னேன். நம்ம மனதுக்குள்ள அன்பு பெருக்கெடுக்கும், எழுச்சி பெருக்கெடுக்கும், புத்துணர்வு பெருக்கெடுக்கும், அவைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விழாவை விஜயராகவன் இங்கே நடத்தி கொண்டாடி மகிழ்கிறார். அப்புறம் ஐயாவை பத்தி இப்ப ஒரு கவிதையை சொன்னாங்க. அவங்க இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்குள்ள பொங்கிய அந்த உணர்வை உடனே சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஒரே ஒரு தகவல், ஐயா கிட்ட ஒரு முறை தனிப்பட்ட முறையில எவ்வளவோ உரையாடி இருக்கிறோம். அவங்க கையை பிடிச்சிட்டு எத்தனையோ பகல்ல நடந்து போயிருக்கிறோம். அவங்க சொந்த ஊர்லயே அந்த முதன்மை சாலையில காலை 5 மணி 6 மணிக்கு அப்படியே கையை பிடிச்சி மெல்ல நடந்து போய் எத்தனையோ தகவல்களை சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லியதெல்லாம் 1000 பக்கங்களுக்கு புத்தகங்களாக வேண்டும். அதை நான் தான் செய்வேன், நான் தான் செய்ய போறேன், என்னால செய்ய முடியும். ஏன்னா அவருக்குள்ள பொங்கி ததும்புகிற இலக்கிய பெருக்கு என்பது சாதாரணமானதல்ல. அதை தமிழ் சமூகம் இன்னும் உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்றே நான் சொல்லுவேன். இன்னும் தமிழ் சமூகம் நல்லா புரிஞ்சுக்கல, உள்வாங்கிக்கல. அப்புறம் அறிவின் முன்னேற்றத்திற்கும் உண்மை பரவலும் தான் கல்வியினுடைய முதன்மையான நோக்கம். கல்வியினுடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, அறிவினுடைய முன்னேற்றம், உண்மையினுடைய பரவல். இதுதான் கல்வியினுடைய முதன்மையான நோக்கம். அதையெல்லாம் பேசுறதுக்கு, அதையெல்லாம் நம்ம விவாதிக்கிறதுக்கு, நம்ம பகிர்ந்து கொள்வதற்கு தான் நம்ம இங்க எல்லாரும் கூடி இருக்கிறோம். நம்ம ஐயாவை பத்தி சொன்னாங்க, SRS ஐயாவை பற்றி. மிக மகிழ்ச்சியாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மனிதரோடு நாம் வாழ்கிறோம் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கே ஒரு டிராப்ட் எழுதி கொடுத்திருந்தா அவருடைய அறிவு எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும். அப்பேற்பட்ட மனிதர் இப்ப உரையாற்ற போகிறார். நமக்கெல்லாம் ஞானத்தை அள்ளி தருவார் என்கிற நம்பிக்கையோடு அவரை உரையாற்ற வரும்படி அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். அவர் இந்த பாரத இராணுவம் நடத்திய இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் போகும்போது ஒரு கவிதையை எழுதியிருந்தார். அவரளவு எழுத முடியாது. அவர் எழுதுறதுனால ஃப்ரேம் பண்ற வேலையை மட்டும் நான் முடியாது. எங்க பஜனையே அப்படிதான், பாடக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க, நமக்கு அது இல்லை. இருந்தாலும் உள்ள நுழையுங்கிறதுக்காக அந்த வீடியோ போட்டோ எடுத்துட்டு அந்த மாதிரி இதுல எப்பயாவது கூடத்துக்குள்ள நானும் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய இது. இதுதான் நம்ம எதிர்பார்ப்பு. இதனுடைய சிறப்பு இது, இந்த கவிதை பிரதமர் பார்வைக்கு சென்றிருக்கிறது. பிரதமர் பார்வை அளவுக்கு சென்றிருக்கிறது. மிகப்பெரிய விஷயம். பிரதமர் பார்வை அளவுக்கு சென்றிருக்கிறது. இந்த கவிதையை ஐயா அவர்கள் நந்தவனம் ஆசிரியருக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை அவர் அடுத்த இதிலே பிரசுரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கனியிட ஏறிய சுளையும் முற்று கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர்கில நீரும் இனி என என்பேன், எனினும் தமிழை என் உயிர் என்பேன். இனிய நந்தவனம் கல்வி சிறப்புதல் விழாவிற்கு தலைமையேற்றுள்ள நடமாடும் நூலகம் ஐயா வேலாயுதம் அவர்களே, இந்த விழாவினுடைய கதாநாயகன் மிகவும் செழுமையான இளைஞர், எனது
எங்களது குடும்ப நண்பர் பேராசிரியர் விஜயராகவன் அவர்களே, இந்த விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒரு காரணத்திற்காக, ஒரு நிகழ்விற்காக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற, அதற்கு காரணமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இனிய நந்தவனம் ஆசிரியர் அன்பிற்குரிய நண்பர் சந்திரசேகரன் அவர்களே, இந்த விழாவை தொகுத்து வழங்கிக் கொண்டும் அவ்வப்பொழுது நமக்கு நல்ல செய்திகளை தெரிவித்துக் கொண்டும் இருக்கின்ற அரங்க வள்ளியப்பன் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே முன்னிலை வைக்கின்ற பொறுப்பினை ஏற்பதாக இருந்த அம்மா கோகிலா அம்மா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போனதால் வர இயலவில்லை. அவர்கள் உடல்நிலை தேர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்கள் சார்பாக இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பின்னாலே பேச இருக்கின்ற முனைவர் அரங்க கோபால் அவர்களே, இதுல என்ன ஒரு விசேஷம்னா எல்லாருக்குமே அரங்கங்கிறதா எல்லாருமே வருது. ஒரு அரங்கம் நிறைந்தவர்களா அரங்காங்கிறது வருது. முனைவர் சுரேஷ்குமார் அவர்களே, எல்லோரையும் விட சொல்லின் செல்வி தமிழ்நிலா வே சண்முகதேவி அவர்களே, மேடையில் இருக்கின்ற நல்லவர்களே, அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சி 3 விழாவாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, இனிய நந்தவனம் பத்திரிகை. இரண்டாவது, பேராசிரியர் விஜயராகவன் அவருடைய வாழ்க்கை. மூன்றாவதாக, அவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தங்களை நாமும் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போமே என்கின்ற ஒரு ஆசை. எனக்கு தோன்றுவதெல்லாம், நானும் 40 நூல்கள் எழுதிவிட்டேன். 40வது நூல் 34 நூல்கள் எழுதி 6 நூல்களை போன ஆண்டு இதே மாதத்தில் வெளியிட்டேன். அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டார்கள். அதில் பேராசிரியர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இப்பொழுது சொன்னாங்களே இந்த மொய்ப்பணம், எனக்கு கொஞ்சம் அதுக்கு மனசுக்குள்ள பயமாவே இருக்கு. ஏன்னாங்க, நம்ம வாழ்க்கையில என்னமோ நமக்கு கொங்குநாட்டு பழக்கூட மொய்னா திருப்பி கொடுத்துருவோம். என்னுடைய புத்தகத்தை வாங்கி கொண்டு நான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தாங்க. இப்ப எனக்கு மிகப்பெரிய பயம் என்னன்னா, 1 வருஷம் கழிச்சு இந்த 1 லட்சத்துக்கு வட்டி பணம் சேர்த்து கொடுத்தாகும். எனவே அவருடைய அடுத்த குடும்ப விழாவாக இருந்தாலும் அல்லது புத்தக விழாவாக இருந்தாலும் அதை நான் கொடுக்கிறேன் என்கின்ற இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மொய்ப்பணம் உறுதியாக இருக்க வேண்டும். அருமை சான்றோர் பெருமக்களே, இதிலே முதல் இந்த விழா இனிய நந்தவனம் மக்கள் மேம்பாட்டு மாததனுடைய நிகழ்விலே போட்டிருப்பதே கல்வி சிறப்பிதழ். திருக்குறளை 2 வரி திருக்குறளை 1.25 வரி திருக்குறளை 1 வரியிலே பாடியவர்கள் எழுதியவர் அவர்தான் செல்வி ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். 1330 குறட்பாக்களையும் சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு குறளை மட்டும் சொல்லிக் கொடுக்கின்றேன். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒரு மாடல்லம். கல்வி என்பது அது சொத்தல்ல. பணம் சம்பாதிக்கலாம், லட்சமாக சம்பாதிக்கலாம். ஆனால் அது தொடர்ந்து நம்மிடமே இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. எங்கெங்கோ சொத்துக்கள் வாங்கி போடலாம், அது தொடர்ந்து நம்மிடமே இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. பதவிகள் வரும், அது நம்மிடமே இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது, நாளை மாறிவிடும். ஆனால் கல்வி ஒன்று மட்டும்தான் ஆயுள் முழுவதும் நமக்கு மட்டுமல்ல நமக்கு சந்ததிக்கும் சேர்த்து கொடுப்பது கல்விதான். அதனால்தான் கல்வி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு சமுதாய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு மேம்பாடு கொண்டு செல்ல முடியும் என்பதற்கு அர்த்தத்தை கொடுப்பது. ஆனால்
இன்றைக்கு கல்வி வேறு திசையிலே சென்று விட்டது. சான்றோர் பெருமக்கள் இருப்பதால் நான் ஒன்று வார்த்தைகளை சொல்ல விரும்புகின்றேன். இந்த சமுதாயம் 3 அடுக்குகளை கொண்டிருக்கிறது. ஒன்று கீழே எதுவுமே இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கார்கள். 2வது இடைமட்டம், நம்மை போன்றவர்கள். 3வது வசதி படைத்தவர்கள். இந்த 1வது சொன்ன அடிமட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு அந்த கல்வி இன்னும் போய் சேரவில்லை. முழுமையாக சேர்ந்திருக்கிறதா என்று நீங்களே அமைத்து பாருங்கள், சேரவில்லை. நடுமட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு 40 விழுக்காடு தான் போய் சேர்ந்திருக்கிறது, இன்னும் 60 விழுக்காடு போய் சேரவில்லை. மேலே இருக்கிறவர்கள் கல்வி கற்று விடுகிறார்கள். இது எதனால் ஏற்படுகிறது? ஏனால் வள்ளியப்பன் அவர்கள் பல கருத்துக்களை சொன்னதால் நான் இதை சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. நாம் ஏதோ ஒரு நிகழ்வுக்கு வந்தோம், மகிழ்ந்தோம், சென்று விட்டோம் என்பதல்ல. ஏனென்றால் பேராசிரியர் விஜயராகவன் அவர்கள் படித்து உயர்ந்தவர். அவர் படித்து உயர்ந்ததை இந்த நந்தவனம் பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய அவரும் என்னை போன்றதான் இருக்கிறார்கள். சாதாரண குடும்பத்திலே பிறந்து படித்து உயர்ந்து இன்றைக்கு இந்த அளவிற்கு இருப்பதற்கு காரணம் அவருடைய உழைப்பு. அதே சமயம் இந்த கல்வி இன்றைக்கு நான் சொன்னேன் 3 அடுக்கு நிலைமைக்கு சென்று விட்டது என்று. இந்த 3வது அடுக்குக்கு மட்டும்தான் இன்றைக்கு கல்வி பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது தவிர கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு இல்லை. நடுமட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு 40 விழுக்காடுகள் தான். எப்படி கல்வி சமமாக இருக்க முடியும்? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். கல்வியினுடைய சந்தையிலே இன்றைக்கு நாம் இல்லை. சந்தையாகி போன கல்வி நிலைமையிலே இன்னைக்கு சமுதாயம் மாட்டிக்கொண்டு விழித்துக் கொண்டிருக்கிறது. சாதாரண குடும்பத்திலே இருந்த பிறந்து வளர்ந்து படித்து ஒரு கல்லூரியிலே சேர்த்த வேண்டும் என்றால் அது அவ்வளவு சாதாரணம் இல்லை என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். எதனால் இது ஏற்பட்டது? இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்? நாடு சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. எவ்வளவோ பேசுகிறோம், எத்தனையோ அரசியல் பேசுகிறோம். ஐயா அவர்களோடு எனக்கு தொண்டை கட்டி விட்டது, பேச முடியவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் ரஜினிகாந்த் என்று உச்சரிக்கின்ற பொழுது ஆகா வந்தது. நிலைமை நம்மை கீழே தள்ளிவிட்டது. காரணம், நாம் வாழ்ந்தால் போதும், நான் நன்றாக இருந்தால் போதும், எனது குடும்பம் நன்றாக இருந்தால் போதும், எனது குழந்தை குட்டிகள் படித்தால் போதும் என்கின்ற சுய வட்டத்திற்குள்ள இந்த சமுதாயம் வந்து விட்டதற்கு அதற்கு காரணம் அரசியல். எப்போது அரசியல் உள்ளே அனைவரும் உள்ளே நுழைந்தோமோ அன்றைக்கே நமது வாழ்க்கை தரம் படிப்படியாக கீழே இறங்கிவிட்டது. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்ச வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்று பாடினானே பாரதி. அந்த நல்லறிவு என்று எங்கே போய்விட்டது? ஏன் மனிதனுக்குள்ள இவ்வளவு வேறுபாடுகள், இவ்வளவு கருத்தொற்றுமை இல்லாமல் ஏற்பட்டது? சமுதாயத்தில் பிளவு ஏற்பட்டு விட்டதா? உணர்வுகளிலே நம்ம ஒற்றுமை இல்லையா? படிப்பிலே நமக்குள் சமமானது இல்லையா? ஆனால் இத்தனைக்கும் கேள்விக்கு பதில் எங்கே இருக்கிறது என்று மட்டும் சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் எத்தனை பேர் ஒரு விழாவிலே கலந்து கொண்டோம் என்பது அல்ல, இருக்கின்றவர்களே சிந்தனை மனது கொண்டவர்கள் எத்தனை பேர் கலந்து கொண்டோம், அவருடைய எண்ணங்களிலே எந்த அளவிற்கு நாம் சொல்லுகின்ற கருத்து போய் சேரும் என்பதுதான் ஒரு விழாவினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். பண்பிலே எந்த ஆணவத்தை கொண்டும் தமிழகம் பின்தங்கியதே இல்லை. காலப்போக்கிலே இந்த 50 ஆண்டு காலத்திலே பார்த்தால் நாம் கொஞ்சம் பின்னோக்கி இருக்கலாம். ஆனால் ஆதி காலத்திலே நம்மை போன்ற தமிழ் பண்பாடு உள்ளவர்கள் யாரும் கிடையாது. அந்த பண்பாடு இன்றைக்கு குறைந்து போனதற்கு காரணம் கல்விதான். சமமான கல்வி சமமாக இருக்கிறவர்கள் கிடைக்காத போன காரணத்துதான் இன்றைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு விஜயராகவன் அவர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஏற்படும். நீங்கள் அவரை பார்த்தாலே நமக்கு சிரிப்பு. நீங்க பார்த்துக் கொண்டே இருக்க. அப்பேற்பட்ட மனிதன், அவரை போன்ற மனிதனை நான் பார்த்தலை. நான் எத்தனையோ அரசியல்வாதிகளை மொரார்ஜி தேசாயிலிருந்து பார்த்திருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜின் கரம் பிடித்து அரசியல் நடத்தி இருக்கிறேன்.
எத்தனையோ பத்திரிகை ஆசைகளோடு தொடர்ந்து பயணித்திருக்கிறேன், ஏன் அடிகளார்களோடு சேர்ந்து பயணித்திருக்கின்றேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை. இந்த வெள்ளைச்சோள மனசு என்று சொல்வார்கள் அல்லவா கிராமத்திலே, அதை சொல்ல வேண்டும் என்றால் அவரைத்தான் நாம் சொல்ல வேண்டும். அவரை நான் எப்படி பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. சொற்கள் கிடையாது. அவரை பாராட்டுவதற்கு ஏதோ வார்த்தைகளை சொல்லி சொற்களை போட்டு அவரை பாராட்டிவிட முடியாது. இந்த சமுதாயத்திற்கு அவர் என்றென்றும் வேண்டியவர். நாம் எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் அவரிடமிருந்து ஒரு தொலைபேசி இருந்து விட்டது என்றால் அடுத்த கணமே அது மாறி போய்விடும். அவர் பேசினாலும் சிரிப்பு வரும், பேசாவிட்டாலும் சிரிப்பு வரும். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற முக்கியமான கலை. ஒரு நிகழ்ச்சிக்கு அவரோடு சென்று விட்டால் அன்று நாள் முழுவதும் மகிழ்ச்சி. நான் பல முறை எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் அவர்களோடு சென்றிருக்கிறோம். சென்ற பொழுதெல்லாம் அந்த நாள் திரும்பி வீட்டிற்கு வருகின்ற பொழுதுதான் வருத்தம் ஏற்படுவே தவிர ஐயோ நேற்றைக்கு நான் ஐயாவோட இருந்தவே அந்த நாள் போய்விட்டதே என்றுதான் ஏற்படும். அப்பேற்பட்ட ஒரு மனதுக்கு சொந்தக்காரர். இறைவனுடைய படைப்பிலே சிலர் தான் இந்த மாதிரி தோன்றுவார்கள். அது பாரதி சொல்கின்றார், மனிதன் எப்படி இருக்க வேண்டும், மனிதன் எப்போது தோன்றுவான் என்று சொல்றார். எல்லோரும் மனிதர்களாகி விடுவதில்லை. பிறந்தோம், வளர்ந்தோம், கற்றோம். ஆனா எல்லோருமா மனிதர்கள் இல்லை. யார் யாருக்கு உதவி செய்கிறார்களோ, யாருடைய ஒரு குடும்பத்திலே ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டதோ அப்பொழுது அந்த குடும்பத்தில் ஏற்படுகின்ற கவலையை விட இன்னொருவர் கவலைப்படுகிறார் என்றால் அவர்தான் மனிதன், மாமனிதன். அந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரர் விஜயராகவன் அவர்கள். நான் ஏதோ ஒரு நிகழ்வுக்காக இதை சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஏதோ அவரை பாராட்டி சென்று விட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. அவரோடு நான் பயணித்த காரணத்தினால், அவரோடு நான் பழகிய காரணத்தினால், எங்கள் குடும்பத்தோடு நெருங்கி இருந்த காரணத்தினால் எனக்குள் உதித்த அந்த சொற்கள் எந்த விதத்தில் எடுத்து வைப்பது என்றுதான் எனக்கு தெரியவில்லை. ஒரு மாமாங்கம் என்று சொல்வார்கள், ஐயா சொல்வார், மாமாங்கம் என்று சொல்வார்கள். அது எத்தனை ஆண்டுகள் கழித்து ஒரு நிலைமை வரும் சொல்ல முடியாது. அந்த மாமாங்கத்தில் பிறக்கின்ற ஒரு மனிதன் எப்பொழுது பிறப்பான் என்றும் சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்நாள்ல, நம்முடைய வாழ்நாள் மாமாங்கத்துல பிறந்த ஒரு மனிதன் தான் விஜயராகவன் அவர்கள். எனக்கு அவரை அறிமுகப்படுத்தியது ஐயா வேலாயுதம் ஐயா அவர்கள் தான். வேலாயுதம் ஐயா அப்படித்தான். அவ்வளவு ஒரு புத்தகத்தை வாங்கி நாம் படிக்க வேண்டியதில்லை. அவருடைய பேச்சை கேட்டாலே நம்ம ஒரு நூலை வாய்த்து விடுவோம், ஒரு நமக்கு எண்ணம் வந்துவிடும். இப்பொழுது சொன்னார்கள் வேல்பாரி சொன்னார்களே, ஒரு பகுதியை எடுத்து சொல்கிறார் என்றால், அப்படி என்றால் அது எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்திலே அதை வாங்கியிருக்க வேண்டும். இதுதான் மனிதன், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் ஒரு விழா நடத்த வேண்டும். சிறந்தவர்கள் கூடுகின்ற பொழுதுதான் நம் மனதிலே சில எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணங்கள் தோன்றும் பொழுதுதான் வாழ்க்கையிலே நாமும் இப்படி இருக்க வேண்டும் என்ற மனதுக்குள்ளே நமக்கு நாமே ஒரு உதாரணத்தை, ஒரு இலக்கணத்தை வகுத்துக் கொள்ள முடியும். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். அநேகமா பஜனை குழுவில் இருப்பவர்கள் எல்லோரும் வந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். எனக்கு அதை பார்க்கின்ற போதெல்லாம் ஏன்னா ஒரு 20 வீடியோ அனுப்பிடுவார். எந்த வீடியோ பார்க்கறது எதை பார்க்கறதுனே தெரியாதுங்க. அதை பார்த்து நம்ம எதை பதில் சொல்லினால் உடனே போன் பண்ண பாத்தீங்களா, இதுக்காகவே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுதுங்க உண்மையா சொல்றேன், இவர்கள் இந்த கும்மி அடித்து ஆடுகின்ற நிகழ்ச்சி இருக்கிறதெல்லாம் நான் சொன்ன ஒரு நாள் என்னை தயவு செய்து என்னையும் ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போங்க, நானும் அவங்களோட சேர்ந்து ஆடுறேன், எனக்கு அவங்களோட கும்மி அடிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி அந்த பிருந்தாவன் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு சொல்லுவேன். ஐயா எல்லாம் வந்திருக்காங்க. உண்மையிலேயே எனக்கு அவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு படித்த மாமனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பஜனை குழு நடத்துகிறார்கள் என்றால் உண்மையிலுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் கேட்டேன், இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்னவுடன் பேராசிரியரோட கேட்டேன், பஜனை குழு சொல்லிவிட்டீர்களா? ஐயோ அடிச்சே போச்சேன், இன்னைக்கே நான் சொல்லிடுறேன் என்ன சொல்ல, இன்னைக்கு அதிகமா அவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். அதை விட எனக்கு ஒரு மகிழ்ச்சி, வேதாரோட சகோதரர் வந்திருக்கிறார்கள்.
உண்மையிலேயே எனக்கு என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் சுபா அவர்களை, எழுத்தாளர் சுபா அவர்களை படித்திருக்கின்றேன், ஆனால் அவரை பார்த்ததில்லை, இன்றுதான் நான் பார்க்கின்றேன். அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதே போன்று ஒருவரி திருப்பல் அம்மையார் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் அந்த ஒருவரி நிகழ்ச்சி நடத்தியதுனால அவருக்கு ஒரு நான் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தேன். அதற்கு உடனடியாக அவர்களும் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார்கள். ஏன்னா 2 வரி படிக்கிறதே நமக்கு இப்ப கஷ்டம். இப்ப ஐயா வள்ளிக்குடி ஐயா சொன்னாங்க, படிக்கிற உணர்வெல்லாம் குறையவே இல்லைன்னு. எனக்கு அது சந்தேகம் ஐயா. எனக்கு தெரிய படிக்கிற உணர்வெல்லாம் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியல. நாளுக்கு நாள் குறையுது, சத்தியமான உண்மை. நீங்க ஒரு புத்தக ஆசிரியர் புத்தகம் போட்டா எத்தனை புத்தகம் வைக்கணும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதிருப்போம். சுபா அவர்களுக்கு, ஐயா சுபா அவர்களுக்கு தெரியும், அவர் புத்தகம் அதிகமா விற்கிறோம். மகிழ்ச்சிங்க. பொதுவா சொல்றேன், எத்தனையோ பண்ணைக்கு நூலாசிரியர் எழுதுகிறார்கள். பதிப்பகத்துல 50 புத்தகம் தான் போடுவாங்க. ஒரு பதிப்பகத்துல புத்தகம் எழுதி கொடுத்தீங்கன்னா 50 புத்தகம் மட்டும் தான் போடுவாங்க. அந்த 50 புத்தகம் விற்று பின்னால்தான் மற்ற புத்தகம் போடுவாங்க. அந்த நிலைவுக்கு நாம் இன்று வந்துவிட்டோம். இன்னொன்றையும் நான் ஐயா வேளாதேவி அவர்களால் அவனை சொல்லிக் கொள்ள விரும்புவது, நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் மூத்த பெருமக்களாக நூல் எழுதுகிறார்களோ அவர்களையே பாராட்டுவோம். யாரெல்லாம் ஏற்கனவே விருதுகள் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கே விருதுகளை கொடுப்பது. எத்தனையோ என்ற எழுத்தாளர்கள் வெளிவந்திருக்கிறார்கள், எத்தனையோ நல்ல புத்தகங்கள் வந்திருக்கிறது. அவர்களை பாராட்டுவது நமக்கு சிரமமாக இருக்கிறது. அது ஏனென்று தெரியவில்லை. தனி மனிதருக்கும் இல்லை, அரசுக்கும் இல்லை. எந்த ஆட்சி வருகிறதோ அந்த ஆட்சிக்கு யார் அடையாளமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் விருது கொடுப்பார்கள். அதை நான் எப்பொழுதும் நான் பார்த்துக் கொண்டே இருக்கேன். ஜெயலலிதா அம்மையார் காலத்திலிருந்து பார்த்து கொண்டுதான். அந்த ஆட்சிக்கு வருவர்கள் யார் அவர்களுக்கு ஜாலரா போட்டு இருக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து விருது கொடுப்பார்கள் தவிர உண்மையான எழுத்தாளர்களுக்கு விருது கொடுப்பது அரிது. அதே மாதிரி பொது அமைப்புகளும் அந்த நிலைமைக்கு வந்து விட்டது என்பதுதான் என்னுடைய வருத்தம். இந்த நிகழ்வு எல்லாம் மாற வேண்டும். இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்வது, நமக்குள்ள உள்ள கிடைக்கைகள் 1000 இருக்கலாம். ஆங்கிலத்திலே சொல்வார்கள், do it tomorrow, you have made enough mistakes today. போதும், நாம் செய்த தவறுகள் போதும், நாளை விடுதலாவது நமக்காக இருக்கட்டும், இந்த மனங்களுக்காக இருக்கட்டும் என்பதுதான் என்னோட ஆசை. எனவே பேராசிரியர் அவர்களும் அவர் குடும்பத்தார்களும், மருத்துவர் மாப்பிள்ள வந்திருக்காங்க, மக வந்திருக்காங்க, பேத்தி வந்திருக்காங்க. மாப்பிள்ள வந்தது எனக்கே ரொம்ப மாப்பிளைக்கு எனக்கு ரொம்ப கொஞ்சம் பிடிக்குங்க. ஏன்னா நான் என்னோட பிடிக்குன்னு தெரியுங்களா, போன தடவை பார்த்துட்டு இவர் ஏதோ பேசிட்டு இருந்தான். இவர் வயசு சொன்னாரு, அவர் ஒரு 10-15 வயசு வாங்கிட்டாரு. அன்னையிலிருந்து பிடிக்க முடியும். அன்னைக்குதான் எனக்கே தெரியும் மாப்பிள்ளை போய் சொல்லுவாங்க. நான் சொன்னாங்களே, வெள்ளச்சோளங்கிற எப்படி இருக்கணும், மறுமொழியை எப்படி சொல்லுவாங்க பாருங்க. உண்மையாகவே அவர் எப்படின்னாங்க, நம்ம ஒருத்தரோட வந்து மனசு விட்டு பேசும்போதுதான் ஒரு எப்படிங்கிறது தெரியும். அந்த பஜனைக்குள்ள புகைப்படம் மட்டும் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்துட்டு எனக்கு இப்ப பார்க்கும்போது தானே தெரியுது எல்லாரும் எவ்வளவு அருமையா அம்மா பாருங்க, அந்த சிரிப்பே போகுது. இதெல்லாம் கிடைக்கிறது பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கல. இதே போதும். இந்த குடும்பம், பேராசிரியருடைய குடும்பம் நீண்ட ஆயுளில் 100 ஆண்டு 100 ஆண்டு இனிது வாழ்ந்திட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். ஐயா ஒரு தினமணியில் வந்து ஒரு கவிதையை சொன்னாங்க. அது இன்னும் தெரியல, நேற்று கனவு கொண்டாங்களோ அல்ல இன்னும் தெரியல. நானும் ஒரு இப்பதான் நேற்று இரவு தான் கடைசி கடிதம். ஒரு தந்தை தனது சாதாரண ஒரு ஏழ்மையிலும் ஏழ்மை, அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில பிறந்த ஒரே பையன், அவன் பெயர் கண்ணன். அவன் படிக்கணும் விரும்புற, சின்ன வயசே நல்லா படிப்பான். சின்ன வயசுல சொல்ற, அப்பா நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறான். நீ படிப்பான்னு சொல்லிட்டு அவரோட கொஞ்சம் நிலத்தையும் வித்துட்டு
படிக்க வைக்கிறாரு. அவரோட மனைவி இருக்கிற நகை நல்லா வித்துட்டு படிக்க வைக்கிறாரு. நல்லா முதல் மதிப்பெண் வாங்கிடுறா, வேலை கிடைச்சிருது, வெளிநாடு போயிடுறா. வெளிநாடு போயிட்டு மாசம் ஒரு கடிதம் எழுதுறா. ஒரு 2-3 கடிதம் வருது. மாசம் ஒன்று வந்தது, அப்புறம் 6 மாசத்துக்கு ஒன்று வந்தது, அப்புறம் வருஷம் ஒன்று வந்தது, அப்புறம் இடையில நினைவு போச்சு, வரவே இல்லை, கடிதமே வரல. அவங்க தாய் அவர் வந்து தினம் தபால் ஆஃபீஸ் போவார். தபால் ஆஃபீஸுக்கு போய் எனக்கு கடிதம் வந்திருக்கான்னு கேட்பாரு, வரலைம்பாங்க. சோகத்தோடு திரும்புவார். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க மனைவி கேட்பாங்க, ஏங்க கண்ணன் இருந்து ஏதாவது கடிதம் வந்தாச்சுதான்? இல்லம்மா வரல, ஆனா நாளைக்கு வரும், நீ தைரியமாருன்னு சொல்லுவாரு. அந்த நாளை அந்த தாய் இறந்து விடுகிறாள், போய் சேர்ந்து விடுகிறாள். இவர் கடிதம் வரும் என்று காத்திருக்கிறார். அந்த ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த முடிவு பண்றதுக்கு முன்னாடி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் செக்அப் பண்றதுக்காக ஒரு அம்மா வர்றாங்க. அந்த அம்மா வந்து இப்போ உள்ள பழைய கடிதங்கள், பழைய இதெல்லாம் தேடி பார்க்குறாங்க. ஒரு பெட்டியில நிறைய இருக்கு. அது நிறைய பேர் போய் சேராத கடிதங்கள் இருக்கு. அதுல தொலை பார்க்கும்போது ஒரு கடிதம் இருக்கு, வெளிநாட்டு உரை போட்ட கடிதம். அதுல வந்து டு ராமசாமின்னு போட்டிருக்கு ஆங்கிலத்துல. எப்படி பாக்குறாங்க, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கடிதம், அதை கொண்டு போய் போஸ்ட்மேன் கொடுக்கல. அந்த அம்மா போய் அது இல்லாத போய் சேர்ந்தாங்க. அப்புறம் இந்த அம்மா பார்த்த உடனே 15 வருடத்துக்கு முன்னாடி இப்படி வந்துட்டு ஒரு கடிதம் அப்படின்னு அந்த அட்ரஸ் பார்த்துட்டு அவங்களே அந்த நேராக வீட்டாங்க ராமசாமி பெரிய ஒரு வீட்டுக்கு போறாங்க. அவங்க வயசு 82 போறாங்க. அவங்க திண்ணையில வந்துட்டு போறாரு. போய் அம்மா அப்பா உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கையா அப்படிங்கிறாங்க. எனக்கு கடிதம் வந்துதா அப்படின்னு சொல்றாங்க. அந்த உரையை பார்க்குறாங்க. அப்புறம் கண்ணன் போட்டிருக்கு ஆங்கிலத்துல. அவர் கை நடுக்காயிருது. என்னால் படிக்க முடியலம்மா, நீயே பிரிச்சு படியுமான்னு சொல்றாரு. அந்த கடிதத்தில் அந்த தை எழுதியிருக்கான், அன்புள்ள அப்பா அம்மா, 15 ஆண்டுகளுக்கு நான் உங்களுக்கு எழுதாது போனது எனக்கு வருத்தம் தான். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த சொகுசு வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டேன். அதனால எனக்கு சம்பளம் நிறைய கிடைச்சிது. அதனால உங்களுக்கு கடிதம் எழுத மறந்து போச்சு, என்னை மன்னிச்சிருங்க. இடையில நான் ஒரு ஆக்சிடென்ட்ல இதாயிட்டேன், இப்போ சரியா போச்சு. நான் உடனே புறப்பட்டு இந்தியா வரேன், நீங்க தைரியமா இருக்குன்னு எழுதின கடிதம் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. தாய் போய் சேர்ந்துட்டா. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கடிதம் வந்து சேருது. அந்த கடிதம் வந்து படிக்கிறாங்க. அந்த படித்த அடுத்த நாள் இவர் இறந்து விடுகிறார். அதை வச்சு ஒரு கடைசி கடிதம்னு ஒரு எழுதியிருக்க. அது நந்தவனம் கடலில் இந்த கதை வரணுங்கிறக்காக ஒரு படித்தேன் நேற்று. அவர் புக்கில் படிக்கும்போது மாதம் ஒரு சிறுகதைன்னு போட்டிருந்தாங்க. சரி, அன்னைக்கே நான் எழுதலாம், நேற்று இரவு எழுதி பிரிண்ட் போட்டு எடுத்து வந்து கொடுத்தேன். அதை அவருக்கு கொடுத்துட்றேன். அது வந்து என்னன்னா, எனக்கு இதுல என்ன ஆச்சரியம்னா, எனக்கு ஐயா சொன்னது எனக்கு வந்து எப்படி ஐயாவுக்கும் எனக்கு ஒரே மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. இந்த மாதிரி ஒரு எண்ணம் வர்றதுக்கு என்ன, ஏதோ ஒரு ஈடுபாடு இருக்கணும் இல்ல. ஒரு மனிதனுக்கு எப்பொழுது ஒரு நெஞ்சங்கள் கூடும் என்றால், ஒரு நெஞ்சத்தோடு ஒரு நெஞ்சம் கூடும் என்றால், எண்ணங்கள் சரியாக இருந்தால், அந்த வயது வித்தியாசம் இல்லாமல் நமக்குள் உணர்வுகள் எப்பொழுது ஒன்றுக்கொன்று ஈடுபடுகிறதோ அப்பொழுதுதான் மனிதன் தன் வாழ்நாளில் அதிகம் உயர்கிறான். அதை அடிப்படையாகத்தான் இதை எழுதினேன். இதை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன். உங்கள் அனைவரையும் சந்தித்ததில், குறிப்பாக பஜனை குழுவை சந்தித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு முறைனால என்னை கூடுங்கம்மா, நாங்க எங்க வீட்டோட வரோம். இன்னொன்னு சொல்லிடுறேன், நீங்க எல்லாரும் படிக்கணும்னு சொன்னீங்களே, என் மனைவி வந்திருக்கிறாங்க, சொன்னாங்க எனக்கு எப்பெல்லாம் தனக்கு தூக்கம் இல்லைன்னா அப்ப உங்க புக்கு படிப்பேன் அப்படிம்பாங்க. ஏமா அப்படிம்பேன், ஒரு 10 பக்கம் படிச்சா தூங்கிடுவீங்கம்பாங்க. சரி, அதுக்குனால பயன்படுத்தல, அதுக்காக பயன்படுத்த சரின்னு சொல்லிட்டேன். அதனால எல்லோருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. மாமணி அரங்க சுப்பிரமணியன். அன்பு பெருந்தகையில் மேடையை மிகவும் கலகலப்பாக்கி சென்றிருக்கிறார் திரு அரங்க சுப்பிரமணியன். அவங்க சொன்னாங்க 50 புத்தகம் தான் பதிப்பாளர்கள் வெளியிடுகிறார்கள் என்று. நான் மிகவும் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன், எங்கள் விஜயா பதிப்பகம் 1000 பிரதிகளை ஒவ்வொரு பதிப்பிற்கும் வெளியிடுகிறது. நாம் புத்தகங்களை விவரிக்கிற முறையில், நாம் புத்தகங்களை எடுத்து சொல்கிற வகையில் வாசகர்கள் அன்போடு அதை வாங்கி செல்கிறார்கள் என்பதுதான் எனது எண்ணம். அப்புறம் விருதுகள் அடுத்த வாரம் 21ஆம் தேதி விஜயா வாசகர் வட்டத்தினுடைய விருது வழங்கும் விழா இதே அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
அதற்கு அரங்கு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அவசியம் வருகை தர வேண்டும். ஏன்னா யாருக்கெல்லாம் விருது கொடுக்கிறோம் அப்படின்னா, யாருக்குமே தெரியாமல் இருக்கக்கூடிய சிறந்த சிறுகதையாளர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு விருது தருகிறோம். புதுமை பித்தன் விருது என்று பெயர். சிறுகதை விருதுக்கு புதுமை பித்தன் விருது. அப்புறம் புத்தகங்களை விற்கிறாங்க பாருங்க, புத்தக கடைக்காரங்க, அவர்களுக்கு வானதி விருது என்று விருது கொடுக்கிறோம். அவங்களுக்கே தெரியாது. அப்புறம் எல்லாத்த காட்டிலும் ஒரு முக்கியமான குறிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, உலகத்திலேயே எழுத்தாளர்களுக்கு விருது கொடுப்பாங்க, கவிஞர்களுக்கு விருது கொடுப்பாங்க, வாசகர்களுக்கு விருது கொடுக்கக்கூடிய ஒரே பதிப்பகம் விஜயா வாசகர் மட்டும்தான். சிறந்த வாசகர்கள் யாரு தொடர்ந்து கடைக்கு வந்து புத்தகங்களை வாங்கி வாங்கி செல்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒரு குறிப்பெடுத்து, யார் அதிக புத்தகம் வாங்குறாங்க, யார் அதிகமா வாசிக்கிறாங்க, யாரு புத்தகங்களை கொண்டாடுறாங்க அப்படின்னு தேர்ந்தெடுத்து இப்ப 4வது ஆண்டாக விஜயா பதிப்பகம் விஜயா வாசகர் வட்டத்தின் மூலமாக வாசகர் விருது, தொடர் வாசகர் விருதை வழங்கி கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே இதை செய்து கொண்டிருப்பது விஜயா பதிப்பகம் தான். ரீடிங் கம்யூனிட்டி இஸ் மூவிங் ஃபார்வர்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் கிரவுத். வாசிப்புக்கு வசப்பட்ட சமூகம் வளர்ச்சியின் பாதையில் முன்னோக்கி செல்லும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதெல்லாம் ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்க நெஞ்சத்துக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்றேன், ஒரு விளம்பரத்துக்காக சொல்லல. புத்தகம் என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மாலை நேரத்துல ஒரு 6 மணி வாக்குல விஜயா வாசகர் வட்டத்துக்கு விஜயா பதிப்பகத்துக்கு புதிய வாசகர்கள் வருகிறார்கள், இளம் தலைமுறையினர் வருகிறார்கள், தமிழ் படிக்கக்கூடிய வாசகர்கள் வருகிறார்கள். ஒரு 3 நாளைக்கு முன்னால ஒரு பொண்ணும் பையனும் வந்தாங்க, குறுந்தொகையை வாங்கிட்டு போறாங்க. குறுந்தொகைய வாங்கிட்டு போகக்கூடிய வாசகர்கள், நவீன இலக்கியங்களை வாங்கக்கூடியவர்களே அதையும் வாங்குறாங்க. நவீன இலக்கியங்களை இப்ப நேத்து ஒரு கவிதை புத்தகம் வந்திருக்கு, செத்து மீண்டும் வா அப்படின்னு ஒரு கவிதை, அது நிறைய வாங்குறாங்க. அதே வாசகர்கள் புறநானூற்றை வாங்குகிறார்கள், குறுந்தொகையை வாங்குறாங்க. அப்புறம் புதிய வாசகர்கள், இளம் தலைமுறையினர் வாசகர்கள், முதலா இப்பதான் படிக்க துவங்குறங்கிற வாசகர்கள், அவங்களுக்கெல்லாம் நெறிப்படுத்தக்கூடிய இதுதான் நல்ல புத்தகம், இதை படிங்க, இதுல இருந்து தொடங்குங்க அப்படின்னு சொல்லுவதற்கு ஐயா அவர்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலாயுத ஐயா அந்த வேலையை நாங்க இப்பதாங்க முத படிக்கிறோம், இதுக்கு முன்னால எதையுமே வாசிக்கல, இப்பதான் எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லும் போது அவர்களுக்கு புத்தகங்களை பரிந்துரைத்து வழங்குறாங்க. படிச்சுட்டு இதை நீங்க சொன்னீங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகர்களை சந்திக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். வாசிப்பாளர்கள் குறையல, அவங்க நுண்ணிய வாசிப்பாளர்கள் பெருகி வருகிறார்கள். நான் உணர்த்த வேண்டியது என்னன்னா, வாசிப்பாளர்கள் நுண்ணிய வாசிப்பாளர்கள் பெருகி வருகிறார்கள். அப்புறம் வாசை குழந்தைசாமி அவர்கள் ஒரு கவிதை சொன்னாங்க, மிகச்சிறந்த கவிதை. அந்த கவிதை சாதாரண கவிதை இல்லை. ஏடன்று கல்வி சிலருக்கு எட்டாவது, சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி. ஏடன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி, பலருக்கு எட்டாவது என்னும் வீடன்று கல்வி, அது வளர்ச்சி வாயில். கல்வின்னா என்னன்னா அது வளர்ச்சி வாயில். ஏடன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி, பலருக்கு எட்டாவது என்னும் வீடன்று கல்வி, அது வளர்ச்சி வாயில் அப்படின்னா. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் அப்படின்னு நம்ம வள்ளுவ பெருந்தகை போற்றி கொண்டாடினார் அறிவை, கல்வியை. பயமெனும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம், வியனுலக அனைத்தையும் அமுதன நுகர்வும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம்னு கல்வி கற்றால் படிப்பு இருந்தா அவன் அச்சப்பட தேவையில்லை, நிமிர்ந்து நடக்கலாம்னு பாரதி சொன்னான். கல்வி ஒருவனுக்குள்ள போய் வேலை செஞ்சா அவன் கூனி குறுக வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, அச்சப்பட வேண்டியதில்லை, கர்வத்தோடு நிமிர்ந்து நடக்கலாம் என்றான் பாரதி.
பயமெனும் பேதனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளங்குயிரை குடித்தோம், வியனுலக அனைத்தையும் அமுதன் அனுபவரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம்னு பாடினா. அப்படி கல்விக்காக குடும்பத்தையும் தாண்டி சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற பணியை மேற்கொண்டு வருகிற சிபி அகாடமியினுடைய நிறுவனர் தலைவர் திரு அரங்க கோபால் அவர்கள் உங்களோடு மகிழ்வுரையாற்ற வருகிறார்கள். அவர்களை மகிழ்ச்சியோடு வணங்கி வரவேற்கிறேன்.